IPL 18வது சீசன் முடிந்த பிறகு இந்திய அணி இங்கிலாந்துக்கு சென்று 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது. இந்திய அணிக்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. ஏனென்றால் நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் 3-0 என்ற கணக்கில் இந்தியா தோற்றதுடன் 14 வருடங்களுக்கு பிறகு சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை இழந்தது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய மண்ணில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா தோற்றது. இந்த 2 தோல்விகள் காரணமாக வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியாவால் தகுதி பெற முடியாத நிலை ஏற்பட்டது. இந்திய அணி கடைசியாக இங்கிலாந்து மண்ணில் 2007ஆம் ஆண்டில் ராகுல் டிராவிட் தலைமையில் 1-0 என்ற கணக்கில் வென்றது. கடைசியாக இங்கிலாந்து மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றும் கடைசி டெஸ்டில் தோற்று தொடரை சமன் செய்தது. இந்த நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் மிகவும் முக்கியம் என்பதால் டெஸ்ட் அணியை பார்த்து தேர்வு செய்யும் வேளையில் PCCI இறங்கியுள்ளது. கடந்த வாரமே 17 பேர் கொண்ட பட்டியலை PCCI தேர்வு செய்துவிட்டதாகவும் தற்போது அதில் மாற்றம் செய்யும் வேலையை PCCI தற்போது செய்து வருவதாக கூறப்படுகிறது. தேவையில்லாத வீரர்களை நீக்கி சிறந்த வீரர்களை தேர்வு செய்வதில் கவனம் செலுத்தும் நிலையில் அக்ஷர் பட்டேல் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயரை தற்போது நீக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெஸ்ட் அணியில் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரை சேர்த்து விட்டதால் கூடுதலாக அக்ஷர் பட்டேலை சேர்க்கவில்லை என்றும் பேக்கப்புக்காக குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கொடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் போது ஷார்ட் பால்களுக்கு எதிராக படுமோசமாக சொதப்பி கடும் விமர்சனத்துக்கு உள்ளான ஸ்ரேயஸ் ஐயரை நீக்கி சாய் சுதர்சனை மிடில் வரிசையில் சேர்க்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ள இந்திய உத்தேச அணியில் ரோஹித் சர்மா, சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், விராட் கோலி, ரிஷப் பந்த், கருண் நாயர், துருவ் ஜுரல், சாய் சுதர்சன், நிதிஷ் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், ஹர்ஷித் ராணா ஆகியோர் விளையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.